மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவரால் நடந்த பரபரப்பு சம்பவம். நான் உட்கார மாட்டேன், எனக்கு நீதி கிடைக்கும். 6 மாசமா அலையிறேன். டிசம்பர் மாசம் 19 ஸ்கூல்ல கஞ்சா பிடிச்சாங்க மாணவரோட பேக்ல. யாருமே தகவல் சொல்லாம சிஓ ஆபீஸ்ல சொல்லிட்டு ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். சார் என்ன பண்ணிட்டாரு, எரிச்சிட்டாரு. 1/4 கிலோக்கு மேல கஞ்சா இருந்தது. இன்னைக்குமே 200 ரூபாய் கஞ்சா பிடிச்சதுக்கு நீங்க அவங்க எங்க இருந்து கிடைச்சதுன்னு அது 1.5 கிலோ கஞ்சா யாரு வித்தாங்கன்னு பிடிச்சி நீங்க பேப்பர்ல போட்டிருக்கீங்க. இது 1/4 கிலோக்கு மேல இருக்கு. ஒரு மாணவனோட பேக்ல 30 சிகரெட் லோடட் பிளஸ் அவன் சேல் பண்ணி இருக்கிறான். இது ஹெச்எம் எரிச்சிட்டாரு. என்கொயரி பண்ணி அது தவிர ஒத்துக்கிட்டாங்க. ஹெச்எம் சம இல்லைங்க சார், அவங்க ஆசிரியர்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த சிஓ மேம் அவங்களை தண்டிக்கிறதுக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? அப்ப இவங்களுக்கு அதுக்கு உடக்கையா? என்ன சொல்றேன், மாணவர்களோட போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும். மாணவர்களுக்காக போராடுறேன். எனக்கு சொத்து வேணும்னு சொல்லி நான் போராடுறேன். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்திருக்கு. இதுல பெண்மணி ஒருத்தவங்க முட்டி போட்டுக்கிட்டே வந்து நீதி வேண்டும் நீதி வேண்டும்னு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்காங்க. அதிர்ந்து போன மாவட்ட ஆட்சியர் எழுந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எனக்கு நீதி கிடைக்காம நான் எழுந்திக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய புகாரை முன் வச்சிருக்காங்க. திருப்பூர் கொங்கு மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு மேல கஞ்சா விற்பனை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேக்ல பல சிகரெட் பாக்கெட்ஸ் மற்றும் கஞ்சாக்கள் இருந்திருக்கு. இது தொடர்பா பள்ளிக்கு தெரிய வர பள்ளி தலைமை பொறுப்பு ஆசிரியர் இது பத்தி காவல்துறையினருக்கோ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கோ தெரிவிக்காம அவங்களே எரிச்சிட்டாங்க. இது தொடர்பா சகாயமேரி அப்படின்ற இந்த பெண்மணி மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில உடனடியாக விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. பள்ளி தலைமை ஆசிரியரும் அவங்களுடைய தவற ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இத பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தேடி வந்திருக்காங்க. முட்டி போட்டுக்கிட்டே வந்து அவங்களுடைய புகாரையும் முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பா உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுல பள்ளி மாணவர்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக தான் நான் போராடுறேன், எனக்கு சொத்து சேர்க்கவா போராடுறேன் அப்படின்னு பேசினது மக்கள் குறைதீர் கூட்டத்துல பேசு பொருளாக்கி இருக்கு. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிடி ஹாலிடேஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர் 200 ஏக்கர் டவுன்ஷிப்.